அப்போ காங்கிரஸ் ரெண்டு பிரிவாக இருந்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் தவேகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடும் இருந்தது. இப்போ விசிகாவுக்கு வந்து தேமுதிகவை விட 2 தொகுதிகள் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வைத்து பார்க்கும் பொழுது ஏன் இன்னமும் வந்து திருமாவர்கள் வந்து டிஎம்கே அலைன்ஸ்லேயே வந்து நீடிக்கணும்? இன்றைக்கு வந்து சூழ்நிலை கைதியாக திருமாவளவன் சகித்துக் கொண்டிருக்கிறார், புலம்பினார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமலஹாசன் நான் தேர்தலில் நிற்க போறது இல்லை, ஆனால் ஆதரவு கொடுக்க என்ன காரணம் தெரியுமா? கொடுக்கிற தொகுதி எத்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாரு. ஆனால் விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவன் என்ன செய்யறாரு? கமலஹாசனை அப்படி விட்டுருக்க கூடாது, அது தவறு, அவரை வந்து அவர் விருப்பப்படி அவர் சின்னத்தில் நிற்க வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேமுதிக வந்து 10 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல வந்து 10ல அவங்க எத்தனை தொகுதிகள் குறிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? தொகுதி கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு. அப்புறம் ஏன் இவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு காங்கிரஸ் வெளியில போயிருவாங்களோ அந்த பதட்டத்தில் செய்த ஏற்பாடு. அதிமுகவுடைய கூட்டணியில் சேரக்கூடிய அத்தனை கட்சியுமே மறைமுகமாக பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள். தினகரன், வாசன், அன்புமணி உட்பட அத்தனை பேருமே பாஜகவினுடைய கைக்குள்ள இருக்கின்றன. அதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் பகுதியில் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு காத்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. 2026 தமிழ்நாட்டுல சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ரொம்பவே கட்சி பணிகள் தீவிரமா அவங்களுடைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அதிமுக மற்றும் திமுக இந்த கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்த தொகுதி பங்கீடு குறித்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இன்றைக்கு தமிழகமே வியப்போடும் வேடிக்கையாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுன்னா தொகுதி பங்கீடு தான். உங்களுக்கு தெரியும், திமுகவில் தொகுதி பங்கீடுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தன, நிறைய இழுபறிகள். ஏறத்தாழ காங்கிரஸ் ஒரு மாத காலமாக இந்த போராட்டத்தை உள்ளிழுத்தது. காரணம், தவேகா வந்து இவர்களை வரவேற்க தயாராக இருந்தார்கள் காங்கிரஸை. அப்போ காங்கிரஸ் கூட ரெண்டு பிரிவாக இருந்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் தவேகாவுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடும் இருந்தது. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோரிக்கையை காங்கிரஸில் சில நபர்கள் முன்னெடுத்தார்கள். தவேகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று விஜயோடு பேசுவதற்கான தயார் நிலையில் சிலர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்து பொறுக்க முடியாமல் காங்கிரஸ் போனால் போகட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஒரு ஓரமாக கேட்பாரலாமல் நின்று கொண்டிருந்த தேமுதிகனுடைய பிரேமலதா அவர்களை அழைத்து இன்றைக்கு 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யார் கிடைச்சிருக்கு? பிரேமலதா அவர்களுக்கு. ஆனால் கூடவே இருந்து 9 ஆண்டுகளுக்கு மேலாக கூடவே இருந்து அரசியல் பணி செய்து, அதை இன்னும் சொல்ல போனா அது சமூக நீதி கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு, மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு முழுக்க திமுகவினுடைய ஒரு ஒட்டுச்சடை போல விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் பங்காற்றி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு தராமல் என்ன செஞ்சிட்டாங்க? இன்றைக்கு வந்து 8 தொகுதிகளை மட்டும் கொடுத்து விட்டு முடித்து கொண்டார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்டுக்கு வந்து 6 தொகுதி கேட்டதற்கு போராடி கடைசியில் 5க்கு மேலே கொடுக்க முடியாது என்று நிராகரித்து விட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது தேமுதிக என்பது அதிமுக பக்கம் போக தயாராக இருந்தது, இங்க வர தயாராக இருந்தது. எங்க அதிக லாபம் கிடைக்கிறதோ, ஆதாயம் எங்கே கிடைக்குமோ அங்கே போகக்கூடிய தயாராக இருந்த ஒரு கட்சிக்கு 10 தொகுதி கொடுத்து ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்து மிகப்பெரிய உயரத்தில் வைத்து விட்டார்கள். ஆனால் கூட இருந்தே திமுக பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து தோழமை சுட்டிய திருமாவளவன் அவர்களுக்கு 8 தொகுதி. அவர்களும் எவ்வளவோ போராடி பார்த்தார்கள். இரட்டை இலக்கு என்று நடக்கல. அதே போல அவர்கள் கூடி தீர்மானம் போட்டு பார்த்தார்கள். போட்டு பார்த்த பின்னால்தான் 8 கிடைச்சது, இல்லாட்டா 6 கிளை வந்திருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவலம் இன்றைக்கு விசிகாவுக்கு வந்தது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க தோணுது. இப்ப விசிகாவுக்கு வந்து தேமுதிகவை விட 2 தொகுதிகள் குறைவா தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதை வைத்து பார்க்கும் பொழுது ஏன் இன்னமும் வந்து திருமாவர்கள் வந்து டிஎம்கே அலைன்ஸ்லயே வந்து நீடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க? தொகுதிகள் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு நல்ல கேள்வி. ஆனால் ஒரு நெருக்கடி ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த முடிவு எடுத்திருக்கணும். ஆனால் என்னன்னா,
அரை விழுக்காடு கூட இல்லாத 0.3% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு இவ்வளவு பெரிய அனுகூலம் செய்துவிட்டு 8 விழுக்காடுகள் பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கக்கூடிய விசிகாவுக்கு வெறும் 8 தொகுதியை கொடுத்து அவர்களை புலம்ப வைத்து விட்டார்கள். இன்றைக்கு சூழ்நிலை கைதியாக திருமாவளவன் சகித்துக் கொண்டிருக்கிறார், புலம்பினார், எவ்வளவோ மனவேதனை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் சமாதானமாய் இன்றைக்கு மனவேதனையோடு அதை என்ன செய்ய உடன்பட்டிருக்கிறார். ஆனால் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அரை விழுக்காடு உள்ள தேமுதிகவை விட நான் விடுதலை 8 விழுக்காடு உள்ள விசிக நம்ம குறைந்தவர்களா, நம்மளை மிகவும் அவமதித்து விட்டார்கள் என்கின்ற கொதிப்பில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தையினர், மறந்துவிடக் கூடாது. அதே போல சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, கூடி பேசினாங்க, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல பல நாள் பேசினாங்க, ஆனால் நடக்கவில்லை. பிடிவாதம் காட்டி இவ்வளவுதான் என்று 5ஓடு ஒதுக்கி விட்டார்கள். வேதனையோடு விலகி நிற்கிறார்கள் இன்றைக்கு. ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவான பின்னால இவர்களுக்கு இந்த நெருக்கடி வந்தனால இவர்கள் ஒரு முடிவு எடுக்க முடியல. அதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் வேற வழி இல்லாமல் சகித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் அங்க உள்ள நிலைப்பாடு திமுகவில். அந்த அளவுக்கு திமுக நெருக்கடியை கொடுத்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமலஹாசன் நான் தேர்தலில் நிற்க போறது இல்லை, ஆனால் ஆதரவு கொடுக்க என்ன காரணம் தெரியுமா? கொடுக்கிற தொகுதி எத்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாரு. அதுக்கு வற்புறுத்துறாங்க. அதனால என்னால் நிக்க முடியாது விலகி போறாரு. சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணதுனாலதான் வெளியில வந்திருக்காங்க. அதான் உண்மை. நான் தேர்தல் நிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவன் என்ன செய்யறாரு? கமலஹாசனை அப்படி விட்டுருக்க கூடாது, அது தவறு, அவரை அவர் விருப்பப்படி அவர் சின்னத்தில் நிற்க வைத்திருக்க வேண்டும், அதுதான் சரியானது என்று ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் தோழமை சுட்டல் என்பதாக சொல்லி இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேமுதிக 10 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல 10ல அவங்க எத்தனை தொகுதிகள் குறிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கணிப்புப்படி? என்னுடைய கணிப்புப்படி ஒரு தொகுதி கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன் இவ்வளவு தொகுதிகள் அப்படின்ற? அதுதான் காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடியில் கிடைத்த அதிர்ஷ்டம். காங்கிரஸ் வெளியில போயிருவாங்களோ அந்த பதட்டத்தில் செய்த ஏற்பாடு. அதனாலதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு குறைந்து விட்டது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் பங்கு குறைந்து விட்டதற்கு காரணமே இதுதான். அவசரப்பட்டு அவர்களை உள்ளே கொண்டு வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். அதனால திரும்ப அவங்களால தப்பிக்க முடியல, அதை மறந்துடக்கூடாது. ஆனால் வைகோ பாருங்க, வைகோ இவ்வளவு பெரிய ஜாம்பவான் அரசியல்ல பாராளுமன்றத்தில் முழங்கினவர், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நம்முடைய பிரபாகரன் அவருக்கு நெருக்கமானவர், அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ வகையில பேசப்பட்டவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? திமுக விலகுகின்ற பொழுது அவருக்காக தீக்குளித்தார்கள், பலர் தீக்குளித்தார்கள் வைகோவுக்காக. கலைஞரை எதிர்த்து வெளியே வந்தார். யாருக்காக? ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்காக கலைஞர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களை போல உழைத்தவர்களை மதிக்கவில்லைன்னு சொல்லி கருணாநிதியோடு முரண்பட்டு, யாருக்காக? ஸ்டாலினுக்காக முரண்பட்டு வெளியே வந்தவர் இன்னைக்கு நான் ஸ்டாலினை முதல்வராக்கி பார்க்க விரும்புகிறேன் என்று போனதில் சொன்னாரு. இன்றைக்கு கொடுத்த 4 தொகுதியில் 3 தொகுதி திமுக சின்னம், ஒரு தொகுதி நீங்க எந்த உங்க சின்னத்தில் நிப்பாட்டிங்கன்னு சொல்லி மிக மிக கேவலப்படுத்தி அந்த ஆக்கியிருக்கிறார்கள். அதையும் சகித்து கொண்டு வைகோ அவர்கள் நினைச்சாங்க மீசையை முறுக்கி கொண்டு பேசுவது போல அந்த துண்டை இழுத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்ய நிலைமையில வைகோ, அதே போல ராகுல் காந்தி, திருமா அவர்கள் 3 பேருமே தொகுதி பங்கீட்டுல இறுதி செய்யப்பட்டாலும் அதிருப்தியில தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். நிச்சயமாக அதிருப்தியில் இருக்காங்க. காங்கிரஸில் பெரும்போதினர் அதிருப்தியில் இருக்காங்க, விடுதலை முழுவதும் அதிருப்தியில் இருக்காங்க. வைகோ அவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அங்க யாரும் இது பண்ண போறது கிடையாது. கம்யூனிஸ்டுகளுக்கும் அதிருப்தி இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி என்பது முடிவாகிவிட்டதே ஒழிய, ஆனால் அங்கே அதிருப்தி முழுமையாகிவிட்டது. இன்னைக்கு கமலஹாசன் கூட விரக்தியில தான் வெளியே போனாரு, வேற ஒன்றும் கிடையாது. சொந்த தேர்தலுக்கு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக அகில இந்திய அண்ணா திமுக கழகத்தில் என்ன செஞ்சாங்க? சத்தமே இல்லாமல் கூட்டணி முடிவாகிவிட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் சொல்றாரு, நாங்கள் தொகுதியை சத்தமில்லாமல் சமாதான முறையில் பிரித்து கொண்டோம், ஆனால் அவர்கள் விரும்புகிற சின்னத்தில் நிற்பதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம். அப்ப கண்டிப்பா திமுக அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்ப அதிமுக அந்த கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு இணக்கமாக ஆகிவிட்டது, இணக்கமாக ஆகிவிட்டது. உங்களுக்கு சொல்றாரு தினகரன் சொல்றாரு, நாங்கள் விரும்பியதை விட 99.99% என்ன செய்யறாங்க, நாங்க விரும்புறபடி எங்களுக்கு தொகுதி கிடைத்திருக்கிறது. 11 தொகுதி கிடைத்திருக்கு. ரொம்ப அதுக்கு முன்னால போற 9 தொகுதி கிடைக்கலாம் என்று பேச்சு இருந்தது. ஆனா அதையும் தாண்டி 11 அதிகமாக கிடைத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய இது. ஒன்று. அடுத்த கூட்டணியா இருந்தாங்க, நல்லா வச்சு பாருங்க, பாமக அன்புமணிக்கு 18 தொகுதி. அவர் சேர்ந்திருந்தாங்கன்னா 20 தொகுதிக்கு மேல கேட்கக்கூடிய நிலைமை. ராமதாஸை பிரிஞ்சனால 18 தொகுதியானது. இன்றைக்கு 3 தொகுதிக்கு அறிவிச்சுட்டாங்க அவங்க. அவரும் மனப்பூர்வமாக நினைச்சிருக்காங்க, தொண்டர்களோடு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து வாசனுக்கு 5 தொகுதி. அவர் கொஞ்சம் பிணக்கம் இருந்தது, அவருக்கு 5 தொகுதி முடித்து விட்டார்கள். அதற்கடுத்து இருக்கிறவர்களுக்கு போனால் அவர்களுக்கு ஏற்றவாறு 2 1 பகிர்ந்து கொடுத்து
கடைசியாக சொன்னது, நீங்கள் எந்த தொகுதியில் விரும்புகிறீர்களோ அந்த தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் என்கிற நிலைப்பாட்டை அவர் அறிவித்ததான் மிகப்பெரிய சிறப்பு. ஆனா இவர்கள் 3 பேரை தவிர்த்து இதுல வந்து பாஜக, அதாவது என்டிஏ தலைமையிலாக இருக்கக்கூடிய பாஜக வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸோட எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவந்திருந்துச்சு. ஆனா காங்கிரஸுக்கு திமுக கொடுத்தது 28, ஆனா இவர்களுக்கு பிஜேபிக்கு ஒதுக்குனது வந்து 27 தானே. அப்போ ஒரு தொகுதி குறைவா தானே இருக்கு. இது அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதாவது இதுலதான் இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் நுட்பம் புரிந்தவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிஜேபி 27 தொகுதியை சத்தமில்லாமல் வாங்கி கொண்டதே இது வந்து ஒரு சரித்திர ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? நல்லா பாருங்க. நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம், அதிமுகவுடைய கூட்டணியில் சேரக்கூடிய அத்தனை கட்சியுமே மறைமுகமாக பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றீங்களா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, போன தேர்தலில் வாசன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்றவர், இந்த தேர்தலில் ஏன் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு? யோசிச்சு பாருங்க. நெருக்கடி கொடுத்துருக்கலாம் அந்த சின்னத்துல தான். அப்ப நெருக்கடி கொடுத்தா என்ன அர்த்தம்? நெருக்கடி கொடுத்ததுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அப்ப நீங்க அவங்களோட ஆதரவாளர் தானே. அப்ப அதிமுக தவிர்த்து மீது அத்தனை கூட்டணி கட்சிகளும் பாஜகவினுடைய கைக்குள் இருக்கின்றன. யார்? தினகரன் உள்பட, தினகரன், வாசன், அன்புமணி உள்பட அத்தனை பேருமே பாஜகவினுடைய கைக்குள் இருக்கின்றன. அதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி அவர்கள் ஒரு சொந்த சின்னத்தில் நிற்கிறார். அதுதான் ஒரு சிறப்பு இவருக்கு. அதே போல தினகரனும் அவரும் சொந்த சின்னத்தில். வாசன் ஏன் வந்து ரெட்டலையில் நின்னவர் இப்போ வந்து தாமரைக்கு மாறுறாருன்னா, இந்த நெருக்கடி நீங்க சொன்னது போல கொடுத்துருக்குறாங்க. அதனால ஏறத்தாழ அதிமுக தவிர்த்து அத்தனை பேரும் பிஜேபியினுடைய அணியாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் பிஜேபி எந்த சத்தமும் இல்லாமல் கொடுத்த தொகுதியை வாங்கி கொண்டது. அதிமுக தவிர்த்து பெறுகின்ற அத்தனை தொகுதிகளும் நமக்கு ஆதரவான தொகுதிகள். ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்ப ஸ்டாலின் கூட என்ன விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நடக்கிறது தமிழ்நாட்டில் எலெக்ஷன், ஆனா வந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு எடப்பாடி மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் டெல்லிக்கு போறாங்க, கூட்டணி பத்தியே பேசுறதுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்துல எப்படி எடப்பாடியார் கொடுத்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் பேசிய பேச்சுத்தான் அது. ஆனால் நடைமுறை என்னது? சத்தம் போடாமல் இவர்கள் தங்களுடைய கூட்டணியை முடித்துக் கொண்டார்கள் வெற்றிகரமாக. ஆனால் உங்களுக்குள்ள முரண்பாடு இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துதான் நின்றது. இது ஒன்று. இன்னொன்று, கலைஞர் அவர்கள் சக்கர நாற்காலியோடு டெல்லிக்கு போய் சோனியாவிடம் பேரம் பேசினாரு. அது என்னது? அது வந்து பேரம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எங்க போனாரு? டெல்லி தானே போனாரு. டெல்லிக்கு போய் சக்கர நாற்காலியில் இருந்துக்கிட்டு தொகுதிகளுக்காகவும் மந்திரி பதவிகளுக்காகவும் தன்னுடைய மகளுடைய சிறை மீட்புக்காகவும் எத்தனை முறை போய் கெஞ்சி நின்னாரு. அதெல்லாம் வந்து கெஞ்சுதலா இல்லையா? அது மட்டும் இல்ல, மேல அறிவாலயத்தினுடைய மேல வந்து ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. தயாராமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கீழே கூட்டணி கணக்கு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப செக் வைக்கிறான். நீ நாங்க சொல்ற தொகுதிக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்கும்போது அபரிமிதமா தொகுதிகளை அள்ளி கொடுத்த வரலாறு இருக்கிறதே. இந்த வரலாறுலாம் மறந்து விட்டதா? எனவே ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் வரலாறு அந்த அளவுக்கு தெரியாது. அடுத்தவங்க எடுத்து சொன்னாதான் தெரியும். அதனால அவர் என்ன செய்யறாரு? இப்ப எடப்பாடி அவர்களை கேலி செய்து கொண்டிருக்கிறார். அரசியல்ல இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சாதுரியமாக ஜானகித்தனத்தால் தான் நினைத்தை சாதிக்க வேண்டும் என்பதுதான், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் தலைவனுடைய நிலையாக இருக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் சொல்வதை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? அதனால அது வந்து தவறே இல்லை. மிக தெளிவாக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரியா? ஆனா இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டதுனால பிஜேபி குறித்து அல்லது பாஜக குறித்து ஒரு ஐயப்பாடு அறிவார்ந்த அரசியல் நோக்கர்கிட்ட இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அதாவது பாஜக காரர்கள் திமுக ஜெயிப்பதற்கு மறைமுகமாக வேலை பார்க்கிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு எழுப்புகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் அங்க மம்தா பானர்ஜிக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அத்தனை உயர் அதிகாரிகளை போற மாத்துறாங்க. மம்தா பானர்ஜிக்கு ஆதரவானவர்கள் என்கிற அடிப்படையில் போராத்தி மாத்துறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரிகளை கூட மாற்றல. இவ்வளவுக்கும் கரூர்ல மக்களை வந்து ஆடு மாடுகளை போல பட்டியலை அடைத்து வைத்து என்ன செய்யறாங்க? நம்ம கரூர் ஃபார்முலா, நம்முடைய செந்தில் பாலாஜினுடைய செயற்திட்டத்தில் என்ன செய்யறாங்க? மக்களை போற பட்டியல் அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சு அவங்களுக்கு வந்து பகல் முழுக்க சாப்பாடு போட்டு தன்னுடைய பிடிக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க? பிரெயின் வாஷ் பண்றாங்க, மூளை செலவு செய்கிறாங்க. திமுகவை தவிர அவரை மாற்றி போடக்கூடாதுங்கிறதுக்காக மூளை செலவு செய்து உட்கார வைக்கிறாங்க. மிகப்பெரிய கொடுமையாக நடக்கிறது. இதை தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக தரப்பினர்கள் வந்து புகார் கொடுக்கின்ற பொழுது எந்த நடவடிக்கையும் இல்லையே. அப்ப தேர்தல் ஆணையம் என்பது எந்த அடிப்படையில் இருக்கிறது? திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அதே போல ஊழல் குற்றச்சாட்டுக்கு வரிசை அமைச்சர்கள் பூரா இருக்கிறாங்க. ஏவாவிலிருந்து, KKSஆர்லேருந்து, ஜெகத் ரவிச்சந்திலிருந்து, இன்னும் அணியாக செந்தில் பாலாஜியிலிருந்து, பொன்முடியிலிருந்து அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்க? ஊழல் பிடிக்குள்ள இருக்கிறாங்க.
குற்றச்சாட்டுக்கும் வழக்குக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி அரசு என்ன செஞ்சிருக்கு? எவரையும் நெருக்கடிக்கு ஆளாக்கலை. யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் பிஜேபி மீது ஐயப்பாடு உண்டாக்குறதா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுகின்றது. அப்போ பிஜேபியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ணாதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருந்தால் இன்றைய நினைஞ்சிருக்கணும், ஸ்டாலினுடைய குடும்பத்தார்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கணும், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கணும், KN நேருவுக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சு இணைஞ்சிருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதுக்கெல்லாம் யாரு செஞ்சிருக்கணும்? பாஜக நெருக்கடி கொடுத்து சாதிச்சிருக்கணும். ஆனா எதையுமே செய்யல. அப்ப இதன் மூலமாக பாஜக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதா அப்படின்னு கேள்விக்கு இன்னொரு வகையில் பதில் சொன்னால், நீங்க வந்து அதானியினுடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்குது தமிழ்நாட்டில், இதுக்கு யார் காரணமா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் திமுக அரசு காரணமாக இருக்கிறது. அவங்களுக்குள்ள இணக்கமாக என்ன செய்யறாங்க? பரந்தூர் விமான நிலையம் இருந்தாலும் சரி, அல்லது துறைமுகமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே என்ன செய்யிருக்காங்க? அவங்களுக்கு அதானிக்கு இவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் கூட பேசினார். இந்த மாதிரி வந்து அவங்க கூட வந்து இங்க எதுக்குற மாதிரி எதுக்குறதும் இதுதான். அதாவது அதிமுக வந்து நேரடியாக கூட்டணியில் வைத்திருக்கிறது. ஆனால் அதிமுக வெற்றியை பாஜக விரும்பவில்லையோ என்கிற நிலைப்பாடு ஒரு ஐயப்பாடை உண்டாக்குறது. அதே போல திமுகவோடு எதிர்கட்சியினர் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளாக என்ன செய்றாங்க? உள்ளடி வேலையாக அவர்கள் இணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஏதோ உள்ள வேற விதமான பேச்சுவார்த்தை அங்கே முடிவாயிருக்கிறதோ என்பது போல ஐயப்படுவதிலே அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும்னு இப்போ பாஜக நினைச்சா என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு திமுக ஆட்டிருக்க வேணாமா? ஒரு மத்திய அரசு இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, இதெல்லாம் வச்சு அப்புறம் இடி ரெய்டுன்றாங்க, அப்புறம் சிபிஐ விசாரணைன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்கல்ல. அப்ப தேர்தல் காலத்தில் எந்த விதமான நெருக்கடியையும் திமுகவுக்கும் திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கும் கொடுக்காமல் இருந்து வேடிக்கை பார்க்கிறது பாஜக என்று சொன்னால், இங்கே அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜக எடுத்திருக்கிறதா, திமுகவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அப்ப திமுக ஜெயிக்க வைத்து அதிமுக வந்து தோக்க வைத்து விட்டால் பாஜக அதிமுக இடத்துக்கு அடுத்து வளர்ந்து விடலாம், அதை வந்து அந்த இடத்திற்கு நாம் வந்து விடலாம் என்று நினைத்து திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள் என்கிற ஐயப்பாடை அறிவார்ந்த அரசியல் நோக்கர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவேளை இவர்கள் வந்து இணக்கமா வந்து அவங்களுக்குள்ள வந்து பேசி இது பண்ணிக்கிட்டாலுமே மக்கள் தான் இதை வந்து முடிவு பண்ணணும். இதை தாண்டி அதிமுக தொண்டர்களும் கூட்டணி தலைமைகளும் அல்லது வந்து பொதுமக்களும் தெளிவாக இந்த நுட்பமான அரசியலை புரிந்து கொண்டு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் திமுக மீது உள்ள அதிருப்தி இருக்கிறது ஒரு பக்கம், பாஜகவினுடைய இப்படிப்பட்ட ஒரு சாதுரியமான செயல்பாடும் இந்த பொதுமக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அதிமுகவுக்கு அமோகமான ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வைப்பார்கள் என்கிற நிலைப்பாடும் அரசியல் நோக்கர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓகே சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து என்னன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து கூட்டணியில இருந்து விலகிட்டார் இல்லையா, திமுக கூட்டணியில இருந்து. இப்ப அவருடைய நிலைப்பாடு என்னமா இருக்கு? எப்படி எலெக்ஷனை சந்திக்க போறாரு? ஒண்ணு இல்லம்மா, அவரும் அதாவது வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர், சமூகத்தை நேசிக்கக்கூடியவர் தான். பாமகவில் இருந்து கொண்டு அரசியல் பயிற்சி பெற்று வெளியே வந்து தனக்கான ஆளுமையோடு செயல்பட்டார். அந்த பகுதியில், நெய்வேலி பகுதியிலெல்லாம், கடலூர், அந்த பன்ருட்டி பகுதியிலெல்லாம் அவர் ஆளுமையாக செயல்படக்கூடியவர். ஆனாலும் கூட அவரை சரியாக நடத்தவில்லை என்கிற வேதனை அவருக்கு இருக்கிறது. அதிகாரிகளால் இந்த நாடு வந்து என்ன செய்யறது, முதலமைச்சரும் இந்த அரசும் என்ன செய்ய ஆட்டிவிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டு. இதைத்தான் சவுக்கு சங்கர் பல வீடியோக்கள் சொல்லிட்டு இருந்தார். இது வந்து போலீஸ் காவல்துறைகள் ஆண்டு கொண்டிருக்கிறது அல்லது அதிகாரிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், முதல்வர் பொம்மையாக இருந்து கொண்டிருக்கிறார், பொம்மை தொழிலாளர் இருக்கிறான்னு குற்றச்சாட்டிட்டு இருந்தார். அதைத்தான் இன்றைக்கு வேலுமுருகன் சொல்றார். இங்க வந்து அதிகாரிகளை சந்திப்பதற்கு கூட காத்து கிடக்க வேண்டியது. கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாதா ஊழல் பண்ணி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதே போல அமைச்சர்கள் மீது நான் ஒரு சில விஷயங்கள், புகார்கள் அதெல்லாமே கூட்டணிக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் வந்து உடையுது. என்னன்னா, கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள். சரியான குற்றச்சாட்டு. ஏன்னா நான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற பொழுது நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன், குரல் எழுப்பியிருக்கிறேன். ஆனா என்னுடைய குரலை இணைஞ்சிருக்காங்க, எல்லாரும் அடக்கி விட்டார்கள், என்னுடைய குரலை வந்து குறிப்பில் ஏற விடாமல் தடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட நீங்க வைக்கிற கேள்வியை பொதுமக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, அமைச்சர்கள் பேசுறாங்க, வேலுமுருகனுக்கு விரும்பின சீட்டை கொடுக்காதனால அவர் இப்படி குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் 10 கோரி தமிழர் நலன் கருதி வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு, அதே போல இலங்கை தமிழர்களுக்கு வந்து உரிமை, இந்திய குடியுரிமை, அதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து அவங்க ஏற்காதனாலதான் நான் வந்து வெளியில வரேனே தவிர்த்து நான் வந்து சீட்டுக்கு ஆசைப்பட்டு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா 5 ஆண்டுகள் கடந்து போச்சே,
5 ஆண்டுகள் கடந்து போச்சு, நீங்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா? நீங்க ஆதரவு நிலைப்பாட்டில் தானே இருந்தீங்க. அதாவது ஒரு தேர்தல் வரைக்கும் கூட்டணி இருக்கலாம், கூட்டணி கட்சிகளாக நம்ம செயல்படலாம். தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பேற்றா அத்தனை பேர் எதிர்கட்சி போல செயல்படணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நீங்க 5 வருடங்களை வந்து தோழமையாக நீங்க பழகி இருந்துட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே என்ன செய்றீங்க? நீங்க குற்றம் சாட்டிங்கன்னா தோழமை கட்சினா அவங்க பண்ணக்கூடிய நிறைகளை தாண்டி குறைகளை வந்து சுட்டி காட்டணும், போராடணும். அதாவது கூட்டணி என்பது தேர்தலுக்கான தானே, 5 வருடத்துக்குமான கூட்டணியா? அப்படித்தானே இப்ப விசிகாப்பா மாட்டிக்கிட்டு முழிக்குது, கம்யூனிஸ்டுகள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அப்ப நீங்க உண்மையிலேயே கூட்டணி என்பது தேர்தலுக்கானது முடிவு பண்ணிருப்பீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி போல செயல்பட்டு இருக்க வேண்டாமா? அப்படி செயல்படாதனால தானே இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. இப்போ இந்த விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனுடைய புலம்பலுக்கும் கம்யூனிஸ்டுடைய இந்த அவலத்திற்கும் காரணம் என்ன? நீங்கள் எதிர்க்கட்சி போல செயல்படாமல் நீங்க இப்படி இருந்தது தான் காரணம். எனவே இது உங்களுக்கு இந்த தண்டனை வேண்டும் தான் என்று சொல்லி முடிவு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் என்னோட ரூட்ல தான் பயணிப்பேன் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவரு எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு? அவர் இன்னைக்கு நல்லா பாட்டு பாடி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தனித்த ஆளுமையாக இருக்கிறார், அறிவார்ந்து சிந்திக்கிறார், அறிவார்ந்து பேசுகிறார், எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தனித்து நின்று அவர் என்ன செய்ய முடியாது, வெற்றியை பெற முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், சங்க காலத்திலிருந்து சேர சோழ பாண்டியர்களே தனக்கு கீழே உள்ள குறுநில மன்னர்களையும் குறுநில தலைவர்களையும் கூட்டணி சேர்த்து தான் போருக்கு சென்றிருக்கிறார்கள். இதுதான் புறநானூறு பேசுகிறது. காலங்காலமாக கூட்டணி என்பது நேற்று இன்றைக்கு வரல. இந்த வரலாறுலாம் தெரிஞ்ச சீமான் அவர்கள் நான் தனித்து நிற்பேன், மக்களோடு தான் கூட்டணி சொன்னார்னா எந்த வகையில் சாத்தியமாகும்? அவர் பாட்டு பாடுறதை ரசிக்கிறாங்க, மக்கள் கூடுறாங்க, பேசுறது நல்லா இருக்கு, கொள்கை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வாக்கு போட மாட்டேங்கிறாங்களே. இதைத்தானே கருணாநிதியும் சொல்லி புலம்புனாரு. என் பேச்சை கேட்க லட்சக்கணக்கில் திரடுறாங்க, ஆனா எனக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. 3% இருந்து இப்ப கடந்த 8 வருஷங்கள்ல 15% வாங்கிட்டாங்க. இந்த சரியா? ஆனா அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் இது இப்ப விஜய் வந்த பின்னால இது சாத்தியப்படுமா? இதே 8க்கு மேல வாங்க முடியுமாங்கிறத கேள்வியா மாறி விட்டது. இவர் 3வது இடத்தில் இருந்தார். திமுக மாற்றாக கருதப்பட்ட சீமான் அவர்கள் இன்றைக்கு விஜய் வந்த பின்னால மாற்றி இவரா அவரா என்று தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, இன்றைக்கு புற்றீசல் போல கூட்டங்கள் அங்கே கூடுவதை பார்க்கின்ற பொழுது அவர் 3வது இடத்துக்கு வருவது போலதான் தெரிகிறது. அப்ப இவர் மாற்று சிந்தனைகளை வர வேண்டாமா? வேற செயல்பாட்டுக்குள்ள செயல் திட்டம் தீட்ட வேண்டாமா என்கிறது நம்முடைய கேள்வி. அதுலயுமே குறிப்பா வந்து இலவசங்களை வந்து நான் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்கறது அளவுக்கு நான் வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அந்த விஷயத்துல இந்த மாதிரி சாத்தியம் நிச்சயமாக. அதாவது திமுக கொடுத்த இலவசங்கள் வந்து வெறுப்படைஞ்சு போய்தான் என்ன செய்யறாங்க, இப்படி இலவசம் கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மது ஒழிப்பு கொள்கைக்கு தயாரா இல்ல அவங்க. அதே போல கனிம வள கொள்ளை, அதே போல பெண் பாலியல் எல்லை மீறல், அதே போல கொலைகள், கொள்ளைகள், இப்படி குற்றச்செயல்கள் பெருகிவிட்டன, வன்முறைகள் பெருகிவிட்டன, மது போதைப் பொருள்களுடைய பரவல் மிக அதிகமாகிவிட்டது. இத்தனை குறைபாடுகளுடைய அந்த ஆட்சி எதை நம்பி தைரியமாக பரப்புரை செய்திகளுக்கு தோன்றிருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் கொடுத்த காசு. நாங்க இளம்பிள்ளைகளுக்கு கொடுத்த 1000 ரூபாய், பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய், முதியோர்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய், நாங்க வந்து என்ன செய்யறோம் மொத்தமா கொடுத்த 5000 ரூபாய் என்றெல்லாம் அந்த கணக்கில் இலவச பேருந்து என்பது போல இதை வைத்துக் கொண்டு இதனால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்கள் நம்மளை காப்பாற்றி விடும் என்று நம்புகிறார் இல்லையா? அது மிகப்பெரிய மோசமான நிலை. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து அந்த இயக்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து திமுக வந்து இப்ப கடந்த நாட்களாக அந்த மகளிர் உதவித்தொகை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த விஷயத்தினால இப்போ தற்போதைய நிலைமைக்கு வந்து அதிமுக விட திமுக தான் அதிகமான ஒரு வாக்குகளை தமிழ்நாட்டில் நிர்வகிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. அதுதான் ஊடகத்தை தன் வைக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய நிலை. அதையும் ஊடக வைத்துக் கொண்டு சம்பளம் கொடுத்து பணங்கள் கொடுத்து தனக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்குறாங்க. கருத்து உருவாக்கம். உண்மை அதுவல்ல. நீ இந்த விஷயங்களை தான் நீங்க முன்னிலைப்படுத்தணும், எங்களுக்கு எதிரான விஷயங்களை இங்க போடக்கூடாது, மறைச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களும் இலவச திட்டங்களை அறிவிப்பது, குளிர்சாதனை பெட்டி கொடுப்பேன் சொல்வதெல்லாம் மிக எல்லை மீறிய விஷயங்கள். நான் அதை வந்து ரசிக்கல. இதை நாங்கள் வந்து பல நடுநிலையாளர்கள் விரும்பல. அதனாலதான் சீமான் அவர்களை இதில் ஆதரிக்கிறோம். என்ன சொல்றாரு, இலவசம் என்பது மக்களை கடைசி வரை கையேந்து வைக்கக்கூடிய விஷயம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி 10,000 சொல்றாரு. 10,000 கொடுக்க முடியுமா இப்ப இருக்கக்கூடிய? அதாவது எல்லை மீறி போய்விட்டது இலவசம் கொடுப்பது. அதைத்தான் முரண்படுகிறார் சீமான் அவர்கள். என்ன சொல்றாரு, இலவசம் என்பது என்னுடைய இதுல இருக்காது, இலவசம் என்பது மக்களை கடைசி வரை கையேந்து வைப்பது. நான் என்ன செய்வேன், இலவசமாக மருத்துவம் கொடுப்பேன், இலவசமாக கல்வி கொடுப்பேன், இலவசமாக நீர் கொடுப்பேன், நான் தன்னிறைவான வாழ்க்கைக்கு நான் வழிவகுப்பேன். எனவே தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான் என்னுடைய திட்டம். எனவே மக்களுக்கு கல்வியை கொடுத்து வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களையும் மேம்படுத்துவதற்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் ஒழிய இலவசை கொடுத்து என் மக்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கையேந்தும் பிச்சைகளால் மாற்ற மாட்டேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று முடித்துக் கொண்டிருக்கிறார்.
அதே போல சீமான் ஒரு புறம் அப்படி சொல்ல இப்ப வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் வந்து யாரை வந்து முன்னிறுத்த போறாங்க, எந்த கட்சி ஜெயிக்க போறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி சார். வணக்கம்மா.